புகழோட உச்சத்துல இருந்தபோதோ, தன்னோட மோசமான அணுகுமுறையால சினிமாவ விட்டே ஓடிப்போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கார்த்திக். நம்ம தமிழ் சினிமாவுல நவரச நாயகன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடியவர் தான் கார்த்திக். ஆரம்பத்துல இவர் நடிச்ச எல்லா படமுமே பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. முக்கியமா பெண்கள் மத்தியில கார்த்திக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருந்திருக்கு. அப்போ இருந்த ஹீரோயின்ஸே கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட கார்த்திக் எல்லா ஆக்டர்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் அவர் குடிக்கே அடிமையாயிருக்காரு. எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்ப லேட்டா வர ஆரம்பிச்சிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சில டைம் வரவே மாட்டாராம். இதனால தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் அடுத்தடுத்த படங்கள்ல கார்த்திகை கமிட் பண்றதுக்கு ரொம்ப தயங்கியிருக்காங்க. இவரை கமிட் பண்ணோம் அப்படின்னா ஒரே பஞ்சாயத்து தான். சோ கார்த்திகை விட்டுட்டு வேற நடிகர் கிட்ட போயிடலாம் அப்படின்னு கார்த்திக் கைவசம் இருந்த எல்லா பட வாய்ப்புகளும் நழுவி போயிருக்கு. இதனால படிப்படியா அவரோட மார்க்கெட் மொத்தமா சரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா ரீஎன்ட்ரி கொடுக்கறேன் அப்படின்னு சில படத்துல வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு கார்த்திக். ஆனா அது அவருக்கு பெருசா கை கொடுக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேல். தமிழ் சினிமாவுல காமெடி அப்படின்னாலே அது வைகை புயல் வடிவேல் தான். அந்த அளவுக்கு ஒரு பெயரை வாங்கினாரு. அந்த காலத்துல கவுண்டமணி செந்தில் சும்மா காமெடியில கலக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பீட் பண்றதுக்கு ஆளே இல்ல நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் வடிவேல் அந்த இடத்துல சேர் போட்டு உட்கார்ந்தாரு. ஒவ்வொரு மீம் கிரியேட்டரும் வடிவேலோட டெம்ப்ளேட்டை வச்சுதான் மீம் கிரியேட் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவரோட காமெடி வேற லெவலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா சில காலம் இவருக்கு ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் மிகப்பெரிய சங்கட்டம். மனுஷன் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தாரு. ஆனா எப்போ அரசியலுக்குள்ள வந்தாரோ, எப்ப அவருக்கு தலக்கணம் ஏறிச்சோ அவரோட கெரியரை அவரே அழிச்சுக்கிட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றது, வந்து எல்லாரையும் மரியாதை இல்லாம நடத்துறது, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சில நேரம் வரதே கிடையாது. இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் வடிவேல் மேல இருந்துச்சு. இதனால ஒரு ப்ரொடியூசர் இவர் மேல கேஸே போட்டு இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கற அளவுக்கு பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் ரெட் கார்டு தடையை நீக்கிக்கிட்டு வடிவேல் மறுபடியும் நம்ம தமிழ் சினிமாவுல ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராமராஜன். தமிழ் சினிமாவுல 80s காலகட்டத்தோட இறுதியில ஒரு முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருந்தவர் தான் ராமராஜன். அப்போ இருந்த முன்னணி நடிகர்களோட பட வாய்ப்பு எல்லாமே ராமராஜனுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அதுலயும் இவர் நடிச்ச கரகாட்டக்காரன் படம்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இதை தொடர்ந்து அவரோட படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் ராமராஜன் இண்டஸ்ட்ரியில இருந்த நிறைய பேரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு. அவரோட வாயால சினிமாவுல நிறைய எதிரிகளையும் சம்பாதிச்சாரு. இதனால ராமராஜன் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை இழந்து ஒரு கட்டத்துல மார்க்கெட்டே இல்லாம சினிமாவை விட்டே ஓடி போனாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிலம்பரசன். தமிழ் சினிமாவுல ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறமா யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்தவர் தான் சிம்பு. சிம்பு ஆரம்பத்துல ஹீரோவா நடிச்ச எல்லா படமும் பிளாக் பஸ்டர் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிம்பு தேர்ந்தெடுத்து நடிச்ச படங்கள் தான் அவருக்கு மிகப்பெரிய பிளாப்பா கொடுத்துச்சு. அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ஷூட்டிங் ஸ்பாட்ல தயாரிப்பாளருக்கும் சிம்புக்கும் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமாவும் சிம்பு தொடர்ந்து தோல்வி படங்களை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாரு. சிம்புவை கமிட் பண்ணி நடிச்சோம் அப்படின்னா நம்மளோட படம் கண்டிப்பா ஃபிளாப் ஆயிரும், நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும் அப்படின்னு சிம்புவை வச்சு படம் பண்றதுக்கு அந்த டைம்ல யாரும் ரெடியாவும் இல்ல. மனுஷனும் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு ஹீரோவே இல்ல அப்படின்ற ஒரு பெயரை வாங்கினாரு. அந்த டைம்ல சிம்பு ரொம்ப ரொம்ப பேட் பேஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் வெயிட் எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு மாநாடுல மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராகவா லாரன்ஸ். நம்ம தமிழ் சினிமாவுல ஆக்டர், டான்சர், டைரக்டர் அப்படின்னு இவருக்கு நிறைய முகங்கள் இருக்கு. ராகவா லாரன்ஸ் முனி, காஞ்சனா மாதிரியான பேய் படங்களை தொடர்ந்து கொடுத்து ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை வாங்கினாரு. ஆனா லாரன்ஸ் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்து கொண்டதுக்கு அப்புறமா அவருக்கு வெளியான எல்லா படத்திலையும் மக்கள் சூப்பர் ஸ்டார் ராகவா லாரன்ஸ் அப்படின்ற டைட்டில் போட்டாரு. இதனால நிறைய சிக்கல்கள்ல மாட்டினாரு ராகவா லாரன்ஸ். அதுக்கப்புறமா தான் அந்த டைட்டில் நீக்கிக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சு இன்னைக்கு லோகேஷோட பென்ஸ் படத்துல நடிக்கிற அளவுக்கு தன்னோட மார்க்கெட்டை ஏத்திருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.